இவனுங்க வந்து தான் நாட்டையே கெடுத்துறாரு. நீ கூட ஒரு சிறுமி பாலியல் நிர்வாகி, திமுக நிர்வாகி தான் பண்ணுறான் எல்லாமே. அவர் வந்து எப்படின்னா கிராமத்தாள், அதாவது அவர் வந்து வயசானோன்னா ஒரு பொண்ணுக்கு என்ன கஷ்டம், ஒரு பிள்ளைக்கு என்ன கஷ்டன்றது அவர் அந்த விதத்தில் பார்க்குறப்போ யார் ஜெயிச்சா நான் கஷ்டப்பட்டு தான் ஆகணுங்க. யார் ஜெயிச்சா கஷ்டப்படணும். ஆமாம், நான் ஜெயிச்சா அவங்க சம்பாதிக்க போகிறாங்க, நம்மளுக்கு என்ன இருக்குது சொல்ல போகலாம். ஐயா நான் முழுக்க டிஎம்கே. நீங்கள் அதிமுகவை பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு டீட்டெயில் தெரியாது. அது பாரு கஞ்சா தருக்கலாம் நினச்சா செய்யலாம், செய்ய மாட்டாங்கண்ணா. இப்போ பாருங்கள், கேஸ் டிமாண்டு, பெட்ரோல் டிமாண்டு, நாங்கள்லாம் ஆட்டோ ஓட்டி பிழைக்கிறவங்களுக்கு விலைவாசி எல்லாம் பயங்கரம். ஏழு பிள்ளைங்க சொல்லிட்டு 10% வாக்கு இருக்காரு மருத்துவ படிப்புக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஐயா நான் முழுக்க டிஎம்கே. நீங்கள் அதிமுகவை பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு டீட்டெயில் தெரியாது. எல்லா கவர்மெண்ட்டும் வந்து ஒரு தடவை ஏமாத்தான் சார் செய்கிறாங்க. எதை பற்றியும் நமக்கு ஒரு ஐடியாவே இல்லை. புதுசாக வேறு ஏதாவது ஒன்று வரணும், மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும். இந்த ஃப்ரீங்கிறது இருக்கவே கூடாது, அதுதான் என்னோட கருத்து. இவனுங்க வந்து தான் நாட்டையே கெடுத்துறாரு. நீ கூட ஒரு சிறுமி பாலியல் நிர்வாகி, திமுக நிர்வாகி தான் பண்ணுறான் எல்லாமே. அவங்க வந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஆட்சி. எனக்கு ரேஷன் கரெக்டாக இருந்தால் அது போதும் சார். இதெல்லாம் வேண்டாம். அவங்க தேர்தலில் அவங்க இலவசமாக கொடுக்குறாங்க. இந்த இலவசத்துக்கு பதில் கல்வி இலவசம், இப்போ குடித்தண்ணீர் இலவசம்னா கூட பரவாயில்ல. மருத்துவத்துக்கு இலவசம் தான் மெயின். இப்போ விஜய் கூட சொன்னார், அவர் படத்தில் சொல்லியிருக்காரு, நான் ஆட்சி வந்தால் மருத்துவம் இலவசம், கல்வி இலவசம்னா. ஆனால் இப்போ அவர் கூட வந்து அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அவரை வந்து இந்த மாதிரி 2500 தரேன், தாலி தரேன், தங்கம் தரேன் இதான் சொல்கிறாரு. அதனால் இந்த ஃப்ரிட்ஜுன்றதெல்லாம் இப்போ எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது, யார் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை இப்போது. அதனால் இப்போது இந்த மாதிரி இலவசத்தை கொடுக்கறத விட்டுட்டு நம்ம விலைவாசியை குறைக்கிறது, போக்குவரத்தில் வந்து இப்போ அந்த ஆண்களுக்கு இலவசம்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நஷ்டத்தில் போகுது. இலவசன்றது பதில் 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு இலவசமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நம்ம மொத்தமாக இலவசம் கொடுக்குறது பதில், அந்த போக்குவரத்து துறையை அழிக்கிறது பதில் இந்த மாதிரி 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். அவர் வந்து எப்படின்னா கிராமத்தாள், அதாவது அவர் வந்து வயசானோன்னா ஒரு பொண்ணுக்கு என்ன கஷ்டம், ஒரு பிள்ளைக்கு என்ன கஷ்டன்றது அவர் அந்த விதத்தில் பார்க்குறப்போ அவருக்கெல்லாம் நாங்களாம் பார்த்தா பெண்ணு மாதிரி, அவருக்கு வந்து ஒரு பொண்ணு முறை மாதிரி. அப்போது ஒரு பெண்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ, மிடில் கிளாஸ் இருக்கவங்க என்ன கஷ்டப்படுறாங்களோ அதெல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் எங்களுக்கு நல்லது பண்ணுறாரு. எங்களை மாதிரி மகளிருக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு, நல்லது பண்ணுறாரு. கண்டிப்பாக ஜெயிப்பார். ஃப்ரிட்ஜு தரேன்றாரு, சிலிண்டர் தரேன்றாரு, ஆமாம் எல்லாம் தரேன்றாரு. வாங்கி வச்சுக்க வேண்டியது தான். இது ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும் சார். முதல்ல வந்துருந்துச்சு 4.5 வருஷம், அது நல்லா தான் இருந்துச்சு. திருப்பி நின்று போச்சு. இப்போ ஏடிஎம்கே ஆட்சி, எடப்பாடியார் வந்தால் நல்லா இருக்கும் சார். ஏன்னா சாத்தியமான ஃபஸ்ட்டு பார்க்கணும், ஏன்னா சாத்தியமான விஷயம்னா ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்படி கொடுக்காம இருந்தால் எந்த ஏற்கனவே கஜானா காலின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது திருப்பி எந்த படம் எடுத்து கொடுப்பாங்க? அவங்க கை காசை கொடுப்பாங்களா, இல்லை அரசாங்க கஜானா கை வைப்பாங்களா? அது ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. இல்லை, இது வந்து வழக்கமாக இருக்கிற ஏற்கனவே என்ன இருந்ததோ அதை ஒன்று ஒன்றா மாற்றின மாதிரி இருக்குது. ஏற்கனவே டிவி கொடுத்தாங்க, ஃப்ரிட்ஜு மிக்சி கொடுத்தாங்க, அதை ஃப்ரிட்ஜுன்னு மாற்றிட்டாங்க. 7.5 இருந்ததை 10 மாற்றுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இப்போதைக்கு என்ன தேவைன்னா, கடன் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. 5 லட்சம் கோடி ரூபா கடனாக இருந்த இது வந்து இன்றைக்கி 10 லட்சம் கோடி ரூபா கடனாக மாறிடுச்சு. அதுக்கு வந்து ஆக்கப்பூர்வமாக கொடுத்தா தான் மக்கள் தலையில் இருக்கிற கடன் பிரச்சனை வந்து தீரும். இப்போ பாருங்கள், கேஸ் டிமாண்டு, பெட்ரோல் டிமாண்டு, நாங்கள்லாம் ஆட்டோ ஓட்டி பிழைக்கிறவங்களுக்கு விலைவாசி எல்லாம் பயங்கரம் ஏறி இருக்கு. இதை வச்சு எப்படி பிழைக்கிறதுனே தெரியாமல் வாழ்வாதாரம் பாதிக்குது சார். ஏன்னா அம்மா வந்து போன ஆட்சியில் வந்து அம்மா பாதியிலே போயிட்டாங்க இல்லையா. அம்மா என்னெல்லாம் ஆர்டர் போட்டாங்களோ அது அப்படியே எடப்பாடி செஞ்சார். இப்போ இந்த 5 வருஷத்தில் சொன்னது எதுவுமே செய்யவே இல்லை. இப்போ இதே நாங்கள் மக்கள் பார்த்தாவே தெரிஞ்சுக்கிறோமே. நல்ல திட்டமாக தான் பார்க்குறோம். ஆனால் தமிழ்நாட்டோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா 4 லட்சத்துலேருந்து இப்போ 10 லட்சம் கோடி கடனும் போயிடுச்சு. அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். இதெல்லாம் நல்ல திட்டம் தான். அது கட்சியில் யார் ஜெயிக்கிறாங்கிறது ஒரு இதாக இருந்தால் கூட இருக்கிறது அதிமுக வந்தால் நல்லா இருக்குங்கிறது எங்களோட இது. ஏடிஎம்கே வேணாலும் சரி, டிஎம்கே வேணாலும் சரி, இனிமேல் வரப்போகிற கட்சி என்ன பண்ணுறோம் அதை தான் நம்ம பார்க்கணும். புதுசாக வந்த கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அது பாரு கஞ்சா தருக்கலாம் நினச்சா செய்யலாம், செய்ய மாட்டாங்கண்ணா. இலவசம், மகளிர் 2000 ரூபாய், நல்ல வாக்கு இல்லையா ஆட்சியாக வந்தவர். ஃப்ரிட்ஜை கொடுத்து நாங்கள் யார் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜு கொடுத்து என்ன பண்ண போகிறாரு? இலவசம் எல்லாமே இருந்து பாருங்க, நல்லது. விஜய் இலவசம் சொல்லிருக்காரு, 2000 இருக்காரு, அது வந்த பின்ன சொல்றாருல, வந்த பின்ன சான்ஸ் சொல்றாருல, எல்லாம் செய்யறான்றாருல, பார்க்கலாம். ஃப்ரிட்ஜ் இன்னைக்கு நிலைமைக்கு எல்லார் வீட்லேயுமே இருக்குது சார். ஃப்ரிட்ஜெலாம் தேவையில்லை சார்.
ஒழுங்காக அந்த கரண்ட் பில்லை குறைக்கிறது, பால் விலையை குறைக்கிறது, இந்த மாதிரி மக்களோட அடிப்படை தேவைகளை குறைச்சாவே போதும் சார். இந்த இலவசங்கிறது தேவையே இல்லை சார். அது ஒரு நல்ல அறிவிப்பு தானே. ஏன் நம்ம ஆளுங்களை ஈஸியாக இப்போ மருத்துவம் படிக்கிறது ஒரு வசதியாக இருக்கும். அது செஞ்சால் நல்லா இருக்கும், வெறும் வாய் வார்த்தை இல்லாமல். ஏற்கனவே அரைச்சமாகவே தான் அரைச்சிருக்காங்க, அதனால மாற்றம் ஒன்றும் கிடையாது. அதுதான் அது சொல்ல முடியாது, தெரியலையே. விஜய் வேறு நிற்கிறாரு, திமுக அது இதுன்னு எல்லாமே இருக்குது. என்ன தெரில. என்றைக்குமே எந்த ஒரு நாடுமே கடனில் இருந்துக்கிட்டு வந்து அதோடைய வளர்ச்சி இருக்கவே முடியாது. இப்போ சாதாரணமாக நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம 1 கோடி ரூபா கடனை வச்சுக்கிட்டு நம்ம வட்டி கட்டிகிட்டே இருந்தோம்னா நம்ம எப்படி நம்ம சேவ் பண்ண முடியும்? அதுதான். அம்மா வந்து குழந்தைங்களுக்கு காசு 12,000 ரூபாய் ஏற்றுனாங்க. அப்புறம் எல்லாமே இலவசம் நிறைய கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த அம்மா ஹோட்டலில் சாப்பாடுலேருந்து எல்லாமே ஆர்டர் போட்டாங்க. அப்போது பாதியிலே அம்மா போயிட்டாங்க. பாதி கூட முக்கால்வாசி வந்து எடப்பாடி தான் ஆண்டார். அப்போது அம்மா என்ன வழியை சொன்னாங்களோ அதை அப்படியே எடப்பாடி வந்து கடைபிடிச்சி செஞ்சாரு. அதில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. யார் ஜெயிச்சா நான் கஷ்டப்பட்டு தான் ஆகணுங்க. யார் ஜெயிச்சா கஷ்டப்படணும். ஆமாம், நான் ஜெயிச்சா அவங்க சம்பாதிக்க போகிறாங்க, நம்மளுக்கு என்ன இருக்குது சொல்ல போகலாம். அது வந்து மக்கள் நினைச்சா தான் முடியும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நினைச்சு அவங்க எந்த கூட்டணிக்கு போட்டு எந்த கட்சிக்கு போட்டு கிடைக்கும்னு நினைச்சா அவங்க தான் முடிவு பண்ண முடியும். அது அவர் கடமை அவர் செய்கிறாரு. அவர் கொடுக்கறதுக்கு அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது மக்களுக்கு, அதனால அவர் செய்கிறாரு. இலவசம் வேண்டாம், ஆனால் மக்கள் அதானே விரும்புகிறாங்க. 5,000 ரூபா போட்டோன்னா 5,000 ரூபா போட்டாரு, யார் துட்டை போட்டாங்கன்னு அதை யோசனை பண்ண மாட்டாங்க. இலவசத்துக்கு தான் இப்போ மக்கள் போடுறாங்க, கொள்கைக்கு ஓட்டு போடல. இலவசம் கொடுத்தா ஓட்டு போடுறாங்க. ஆனால் கொடுப்பாரு, லேட்டாக ஆகும் கொடுக்கறதுக்கு. 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். இப்போ என்ன நாடு இது? இப்போ நான் வந்ததான் எனக்கு சாப்பாடு எல்லாம் விலைவாசி கூடி போய் தான் போயிடுச்சு. கேஸு கிடைக்க மாட்டேங்குது, சுத்தமாக ஒன்றுமே கிடைக்கும். இதை பாருங்க, 3000 ரூபா கொடுத்து சிலிண்டர் வாங்கிட்டு இருக்கிறேன் பிளாகில். அப்புறம் என்ன பண்ணுறேன்? எல்லா டைமும் சொல்கிறாங்க, ஆனால் ஒரு டைமும் வந்த மாதிரி இல்லை. அப்படியே வந்தாலும் அது ஒரு ஃபால்ட்டாகவே தான் இருக்குது. இப்போ அவங்க கொடுத்துற வரைக்கும் இது நல்லா இருக்குது. இன்னும் திமுக அவனை கொடுக்கலையே, அவங்க இதே மாதிரி என்ன தராங்க தெரியலையே. மொத்தத்தில் நல்லா செயல்படுறவங்களே நம்மளோட வாக்கை செலுத்த வேண்டியது தான். கண்டிப்பாக வந்து அனைத்து மக்களும் தமிழ்நாட்டில் அவங்க எல்லாருமே வந்து வாக்கு செலுத்துறது தவறாமல் செலுத்தணும். அதை போடாமல் வீட்டில் இருக்கிறதோ இல்லை லீவ் கிடச்சி ஊருக்கு போகிறதோ இல்லாமல் அனைவரும் வாக்கு போட்டு எல்லோரும் யாருக்கு அவங்களுக்கு பிடிக்குதோ, யார் நல்ல விஷயம் தெரிஞ்சோ அவங்களுக்கு வாக்களிக்கணுன்றது தாழ்மையான வேண்டுகோள். அது சாத்தியம் கிடையாது, ஃப்ரிட்ஜு கொடுக்கறதுக்கு சாத்தியம் கிடையாது. பேர்பட்ட டிஎம்கே ஆட்சியில் வந்தால் கூட கொடுக்க மாட்டாங்க, அப்புறம் ஏடிஎம்கே ஆட்சியில் எப்படி கொடுப்பாங்க? எல்லாம் போட்டி தான். எல்லாம் அவங்க தரேன், இவங்க தரேன், திமுக தருது, அதிமுக தருது, விஜய் தரேன், எல்லாம் போட்டி தான். வேற என்ன? அவங்க தரது இவங்க தரேன்றாங்க, இவங்க தரது அவங்க தரேன்றாங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அது ஏற்கனவே அம்மா இருக்கும்போது கிரைண்டரு, ஃபேனு இதெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ இவர் வந்து பிரிட்ஜு கொடுக்குறேன்னு ஏடிஎம்கேல சொல்லியிருக்காங்க. அதுதான் சார், ஏற்கனவே கஜானா ஏற்கனவே உலக வங்கியில் கடன் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஒரு தலைக்கு இப்போ 2 லட்சம் கிட்ட வரப்போகுது. அப்புறம் இப்படியே போயிடுச்சுன்னா நம்ம வருங்காலம் என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஃப்ரிட்ஜுன்னா மினிமம் ஃப்ரிட்ஜு இப்படி வந்து 5000 வச்சும் ஒரு ஃப்ரிட்ஜு. அப்போ இத்தனை பேர் கொடுக்கணும், அங்கே எங்கே இந்த காசுக்கு போவாங்க சொல்லுங்க பார்ப்பேன்? அவங்கள்ட்ட கை காசு கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. திருப்பி கஜானா கை வைப்பாங்க, இப்போ வரி போடுவாங்க, வேற ஏதாச்சும் மக்களை வந்து வேற ஏதாச்சும் வழியில் காசு பிடுங்குவாங்க மக்கள். இலவசங்களை குறைச்சிட்டு, ஏன்னா இன்னைக்கு ஃப்ரிட்ஜு அத்தியாவசியமானு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலாக இன்னும் ஏதாவது பெண்களுக்கு கல்லூரியை இலவசமாக கொடுக்கலாம். அது மாதிரி ஏதாவது ஆக்கப்பூர்வமாக இல்லை வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கோ இல்லை வெளிநாட்டு முதலீடுகளை வெளிநாட்டு கம்பெனிகளை தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர மாதிரியான ஆக்கப்பூர்வமான ஒரு அறிவிப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு உதவும். ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா கூகுள் வந்துட்டு தே மூவ் டு வைசாக். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பெரிய கம்பெனிஸ், குளோபல் கம்பெனிஸ் அதாவது எடுத்துகிட்டு வந்தால் தான் இங்கே இருக்கிற படித்து முடிச்சுட்டு இன்றைக்கி வேலை தேட முடியாமல் இருக்கிற இளைஞர்களுக்கு ஏதாவது உதவி செய்கிற மாதிரி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த நான் பேட்டி கொடுக்குறது இதை பார்த்தாவே மக்கள் புரிஞ்சுப்பாங்க. எல்லாமே எடப்பாடி செஞ்சார். அவர் கண்டிப்பாக இந்த வாட்டி அவரு தான் வரணும். அது கடவுளோட பிரார்த்தனை, அவர் தான் வரணும் கண்டிப்பாக. இருக்குது சார், இருக்குது. எனக்கு என் மனசில் படுது. ஏன்னா அவர் சார் வருவார் அப்படின்ட்டு, ஐயா வருவார். இது அப்பயே சொன்னது தான். போன 2021 எலெக்ஷனே சொன்னது தான். இது இப்பயும் அதே தான் கொண்டு வராங்க. இது நம்ப முடியாது, எதுவுமே நம்ப முடியாது. ஒட்டு மொத்தமாக ஏடிஎம்கே சான்ஸு இருக்கும், கோயிலனா இழுபறியாகவும் இருக்கும். ஏன்னா தாவேக்கா இருக்கிறான், விஜய் இருக்கிறான், ஓட்டெல்லாம் ரெண்டு பேர் ஏடிஎம்கே டிஎம்கே ஓட்டெல்லாம் அங்கே பிரிஞ்சு போகும். அதனால கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். நம்ம மாதிரி எத்தனையோ பேர் ஏழைகள் இருப்பாங்க, எங்கள் மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கீம் தான் அது. ஏற்கனவே இருக்கிறத அப்படியே ஒட்டி பிச்சு போட்ட மாதிரி தான் இருக்குதே தவிர இது ஒன்றும் பெரிய சிறந்த இதுவாக தெரியல எனக்கு. அதிமுக ஆட்சி வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். வரதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்ச 80% இருக்குது. அதிமுக 80% இருக்குது. டிஎம்கே ஆட்சி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. டிஎம்கே வரலாம் 3ஆவது இடத்துக்கு வரலாம். முதலாக ஒரு ஏடிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. எதிர்கட்சி தலைவராக டிவிக்கு உட்காரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது.
இல்லை இப்போ மட்டும் லிபரலாக இப்போ மட்டும் என்ன ஃப்ரீயாக இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் செய்யணும்னா கண்டிப்பாக செய்யலாம் அவங்க. ஆனால் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். தேர்தல் வாக்கு கொடுப்பாங்க, தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்க. பட் செய்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். எங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் அவர் எதுனா எங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவார். எங்களை மாதிரி மக்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவார். இப்போ எங்களுக்கு ஆட்டோக்காரங்களுக்கு வாழ்வாதாரம் எதுவுமே கிடையாது. அதுவும் இந்த ஆட்சி வந்ததுலேருந்து எதுவுமே கிடையாது. இதில் நல்ல ஒரு வாய்ப்பு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்ச வகையில் இது பெரிய அளவில் எதுவும் உதவி செய்யாது. ஏன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கி தேவை வந்து இலவசமாக இல்லை. இது ஒரு 10-15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இலவசங்களுக்கு மக்கள் வந்து ஒரு கட்டத்தில் இல்லாமல் இருந்தபோது அது கண்டிப்பாக உதவி செஞ்சுது. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்துக்கு அது வந்து கண்டிப்பாக உதவி செய்யாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து.